வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஞானோதயம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்கள் தம்பி ஏன் என்னுடன் பேசவே மாட்டேன் என்கிறார்? அவன் பேசி இப்பொழுது என்ன ஆக வேண்டும்? அழகுதான். ஏதாவது ஆக வேண்டுமானால் தான் பேச வேண்டும். இல்லாவிடில் என்று உம்மனா மூஞ்சி மாதிரி இருக்க வேண்டுமாக்கும். ஆமாம், தம்பிக்கு அண்ணாதானே என்று முறுவலித்து கொண்டே சுபத்ரா மேஜையில் கிடந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து புரட்டினாள். விஜயராகவன் அவளை சற்று நேரம் கூர்ந்து கவனித்துவிட்டு தன் வேலையில் ஈடுபட்டான். மணி 9 அடித்ததும் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சப்தம் கேட்டும் கேட்காதவன் போல் விஜயன் தன் வேலையில் முனைந்திருந்தான். உங்கள் தம்பி வந்திருக்கிறார் என்றாள் சுபத்ரா. வந்தால் என்ன, போய் கதவை திறவேன். என்னிடம் எதற்காக சொல்கிறாய் என்று கடுகடுத்தான். சுபத்ரா பேசாமல் போய் கதவை திறந்துவிட்டு வந்தாள். சௌமிய நாராயணன் அலுத்து சலித்து போய் வந்தான். அவன் உடைகள் எல்லாம் ஒரே புழுதி படிந்திருந்தது. காலையில் அழகாக மாறிவிடப்பட்டிருந்த கிராப்பு தலை கலைந்து கிடந்தது. பசியின் களைப்பினால் அவன் கண்கள் உள்ளே போய் பஞ்சு அடைத்திருந்தன. தன் உடைகளை கழட்டிவிட்டு ஸ்நானம் செய்துவிட்டு வந்தான். அவ்வளவு நேரமும் விஜயன் ஒரு வார்த்தை பேசவில்லை. அப்படி இப்படி நகரவும் இல்லை. சுமத்ரா மட்டும் மைத்துனருக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் தயார் பண்ணி கொண்டிருந்தாள். அவரை சாப்பிட வர சொல்லுங்கள் என்றாள் சமையல் அறையில் இருந்தபடியே. விஜயன் பதில் சொல்வதற்கு முன்னாலேயே சௌமியன் போய் இலையில் உட்கார்ந்து விட்டான். எல்லாம் மௌனமாகவே நடந்தது. சாப்பாட்டிற்கு பிறகு சௌமியன் விஜயனின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு, அண்ணா, இந்த வேலை ரொம்பவும் கஷ்டமாயிருக்கிறது. நித்தியம் பல மைல்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சைக்கிளாவது வாங்க வேண்டும், அல்லது இந்த வேலையையாவது விட வேண்டும் என்றான். விஜயன் முகத்தில் சற்று கடுமை தோன்றியது. இரண்டும் இப்பொழுது சாத்தியமான காரியமில்லை என்றான். அப்படியானால் நான் நடந்தும் பட்டினி பசியுடனும் உயிர் விடுவதில் உனக்கு திருப்தியா என்றான் ஆத்திரமாக சௌமியன். விஜயன் பதில் பேசவில்லை. புருவத்தை நெறித்தான். சுபத்ரா அவன் முகத்தையும் ஆத்திரக்குறியையும் கவனித்து கொண்டிருந்தாள். அவனுக்காகத்தான் பரிந்து கொண்டு பேசலாமா என்று சற்று யோசித்தாள். ஆனால் அவனோ அவளுடன் பேசுவது கிடையாது. அவள் எதிரில் கூட நிற்பது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது அவனுக்காக பரிந்து கொண்டு பேசினால் ஏதாவது விபரீதம் நேரிடலாம் என்று தன் எண்ணத்தை அடக்கி கொண்டாள். இன்னும் 1 மாசம் பொறுத்தாயானால் ஏதாவது முடிவு சொல்ல முடியும் என்றான் விஜயன். 1 மாதம் என்று 6 மாதங்கள் ஆகிவிட்டதே அண்ணா. அதற்கு நான் என்ன செய்யட்டும்? நான் குபேரன் இல்லையே. ஆமாம், இதைத்தான் சொல்ல தெரியும். வேறு என்னத்தை சொல்வது? ஒன்றும் சொல்ல வேண்டாம். எனக்கு சைக்கிள் வாங்க பணம் கொடுத்தால் போதும். அதுதான் 1 மாதம் பொறு என்றேனே என்றான் விஜயன். மறுபடியும் மைத்துனனுக்கும் கணவனுக்கும் வார்த்தைகள் தடித்து வருவதை பார்த்து கொண்டிருந்த சுபத்ராவிற்கு அடி வயிற்றை கலக்கிற்று. என்ன விபரீதம் நேருமோ என்று அவள் நெஞ்சம் நடுங்கிற்று. தான் போய் குறுக்கிடலாமா என்றாலும் பயம். அண்ணா, இனிமேல் என்னால் 1 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. இன்னும் 1 வாரத்திற்குள் சைக்கிள் கிடைக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த உத்தியோகத்திற்கு ஸ்நானம்தான் என்று அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் சௌமியன். விஜயன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சுபத்ரா மெதுவாக அவன் பக்கத்தில் வந்து நின்று கொண்டாள். நீ என்ன சொல்ல போகிறாய்? சொல்லு. மைத்துனனுக்கு பரிந்து பேசத்தானே வந்திருக்கிறாய்? ஆமாம். உனக்கு ஏன் அவனை பற்றி இவ்வளவு அக்கறை? உங்கள் தம்பியாய் இருப்பதால் தான். தம்பி என்றால் எனக்குத்தானே, உனக்கென்ன? எனக்கு மைத்துனர், அதனால் தான். அதனால் என்ன? அவர் கேட்ட சைக்கிளை நீங்கள் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றுதான் சொல்கிறேன். வாங்கி கொடுப்பதாக உத்தேசம் இல்லை. இல்லாவிடில் தம்பி உத்தியோகத்தை உதறிவிட்டு எங்கேயாவது போய்விடுவார். பிறகு நீங்களும் நானும் திண்டாட வேண்டும். போகட்டுமே, போனால் தெரியும் என்று எகத்தாளமாக கூறிவிட்டு தன் பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். சௌமிய நாராயணன் சேட் தாதாஜியின் குமாஸ்தாக்களில் ஒருவன். தாதாஜி ஜில்லா போர்டு ரோடு கான்ட்ராக்டர். வடநாட்டில் இருந்து தென்னாட்டிற்கு வந்து ஏராளமான சொத்தை திரட்டியவர். அவரிடம் எவ்வளவு பணம் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல குணமும் இருந்தது.
தன் வேலை ஆட்களிடம் அவர் காட்டும் கருணை அளவு கடந்தது. ரோடு கான்ட்ராக்ட் என்றால் சாமானியமானதல்ல. வேலையாட்களை வைத்து வேலை வாங்குவதற்குள் பிராணன் போய்விடும். நகர்ப்புறத்தே 15 மைல்கள் வரை சேட்டின் ஆதிக்கத்தின் கீழ்தான் ரஸ்தாக்கள் அடங்கி கிடந்தன. இது தவிர இன்னும் அநேக கான்ட்ராக்டுகளும் அவருக்கு உண்டு. வேலை நடக்கும் இடத்திற்கு தினம் ஒரு குமாஸ்தா போயாக வேண்டும். 2-3 மைல்களுக்குள்ளேயே வேலை நடந்தால் சிரமம் இருக்காது. அதற்கு மேல் போய்விட்டால் பிராண அவஸ்தைதான். நடுக்காட்டில் வேலை நடக்கும் பொழுது தாகத்திற்கு கூட தண்ணீர் கிடைப்பது கஷ்டம். சௌமிய நாராயணனின் நாணயத்தையும் நன்னடத்தையையும் கண்டு சேட் அவனிடம் வேலை செய்யும் இடங்களின் மேல் பார்வையை ஒப்புவித்து விட்டார். தினம் 6 மைல் 7 மைல் சாப்பிட்டதும் சாப்பிடாததுமாய் நடந்து ஒரு அத்வானத்திற்கு போவதென்றால் யாருக்குமே கஷ்டமான காரியம்தான். பதைக்கும் வெயிலில் அநேக தினங்கள் நின்று கொண்டு கூலிக்காரர்களிடம் மாரடிப்பதை விட உயிரை விட்டு விடலாம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்த போதிலும் சௌமியன் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு வந்தான். அவன் அநேக நாட்கள் பட்டினியால் களைத்து போய்விடுவான். திரும்பி பசியுடன் வீட்டிற்கு வருவதற்குள் அவன் படும் பாடு சொல்லி முடியாது. அவனுக்கு வேண்டி இருந்தது ஒரு சைக்கிள் தான். அது கிடைத்துவிட்டால் எப்படியாவது மற்ற கஷ்டங்களை பொறுத்து கொண்டு விடலாம் என்பது அவன் எண்ணம். அவன் அண்ணாவிடம் எவ்வளவோ முறை தன் கஷ்டங்களை சொல்லி ஒரு சைக்கிள் வாங்கி தரும்படி கேட்டான். ஆனால் அந்த இரக்கமற்ற சகோதரன் ஒன்றிற்கும் செவி சாய்க்கவில்லை. ஏதாவது ஜால்ஜாப்பு சொல்லிக்கொண்டே வந்தான். சுமத்ரா மைத்துனனின் கஷ்டங்களை நன்கு உணர்ந்தாள். அவனுக்காக கணவரிடம் எவ்வளவோ முறை சிபாரிசும் செய்து பார்த்தாள். ஒன்றும் பலிக்கவில்லை. விஜயராகவன் அவ்வளவாக படிக்கவில்லை. அவன் அநேக நாட்கள் சித்த சுவாதீனம் இல்லாமல் இருந்ததால் ஒருவித வேலைக்கும் லாயக்கற்றவனாக போய்விட்டான். பல வருஷங்களுக்கு பிறகு அவன் சித்தம் தெளிந்து சுய அறிவு படைத்தவனானான். சுமத்ரா இந்த சமயத்தில்தான் அவனது வாழ்க்கை துணைவியானாள். சௌமியன் சம்பளத்தில்தான் வாழ்க்கை நடந்தது. சௌமியன் தன் சகோதரன் நிலை தெரிந்து அவனை ஒருவித வேலையும் செய்யக்கூடாது, தன் சம்பாத்தியத்திலேயே வாழலாம் என்று கூறிவிட்டபடியால் விஜயன் எப்பொழுதும் வீட்டிலேயே இருந்து வந்தான். சுமத்ராவுடன் சௌமியன் என்றுமே பேசுவதில்லை. சங்கோஜத்தினாலும் தமையன் மனைவியிடம் உள்ள ஒருவித பக்தியினாலும் அவன் எப்பொழுதும் ஒதுங்கி இருந்தான். ஆனால் சுமத்ராவிற்கு தன் மைத்துனன் இப்படி இருப்பது பிடிக்கவில்லை. மன்னிதானே, சகஜமாக பேசினால் என்ன என்று அவள் மனம் எண்ணிற்று. தன் கணவனிடம் மைத்துனனின் மௌன விரதத்தை பற்றி காரணம் வினவுவாள். ஆனால் அவன் அதற்கு ஒன்றுமே சரியாக பதில் சொல்ல மாட்டான். சௌமியன் சம்பாதித்தாலும் செலவு எல்லாம் விஜயன்தான் செய்வான். தனக்கு ஒரு பைசா வேண்டுமானாலும் அண்ணாவை கேட்டுத்தான் அவன் வாங்கிக் கொள்வான். அதனால் தான் சைக்கிள் வாங்குவதற்கு கூட அண்ணாவை கேட்கும்படியாயிற்று. சேட்டிடம் வேலை பார்ப்பது என்றுமே நிரந்தரமாய் இருக்காது என்ற கருத்துடன் விஜயன் சௌமியனின் சம்பளத்தில் மாதம் கொஞ்சம் எதிர்காலத்திற்காக சேர்த்து வந்தான். அதில்தான் இப்பொழுது சௌமியன் சைக்கிளுக்கு பணம் கேட்டான். அப்படி கேட்கும் பொழுதும் தன் பணம் என்று அவன் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இந்த பெருந்தன்மையான குணம்தான் சுமத்ராவின் உள்ளத்தில் மைத்துனருக்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணிற்று. விஜயன் தன் நிலையை கொஞ்சம் கூட உணரவில்லை. தான் தமையன் பெரியவன் என்ற ஒரு அகந்தை அவன் மனதில் இருந்ததால் தம்பியின் அருமையான குணத்தை அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. சௌமியன் தன் சகோதரனுக்கு எந்த விதத்திலும் மன அதிர்ச்சியை கொடுக்க கூடாது. கொடுத்தால் அவனுடைய பழைய நிலை திரும்பி வந்துவிடும். அப்படி வந்தால் பாவம் சுமத்ராவின் வாழ்வு பாழ் பட்டுவிடும் என்ற கருத்தினால் எதையும் பொறுத்து கொண்டு வந்தான். சேட்டிடம் சைக்கிள் வாங்க வேண்டும் என்றால் உடனே பணம் கிடைக்கும். ஆனால் ஒருவரிடம் கடன் வாங்கினால் தன் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும் என்ற கருத்தினால் அவன் கேட்கவில்லை. அண்ணாவை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கேட்டு பார்க்கலாம் என்ற கருத்துடன் தான் அவன் அப்படி பேசினான். அப்படி கேட்கும் பொழுது கூட ஒரு பாம்புடன் விளையாடுவது போல்தான் அவனுக்கு இருந்தது. அண்ணா அவன் வழிக்கு வரவில்லை என்று தெரிந்ததும் மனம் உடைந்து போனான். மனசாட்சியுடனும் கடமையுடனும் அவன் வெகு நேரம் போராட வேண்டியிருந்தது. அண்ணாவிடம் கூறியபடியே ஒரு வாரத்திற்குள் சைக்கிள் வாங்க பணம் தராவிட்டால் வேலையை விட்டு விடலாமா? அப்படி வேலையை விட்டால் அண்ணாவின் மன்னியின் கதி என்ன ஆகும்? அண்ணா பழையபடி அதிர்ச்சியினால் சித்த சுவாதீனத்தை இழந்துவிட்டால்? இதை நினைக்கும் பொழுது அவன் உள்ளம் நடுங்கிற்று. வேண்டாம், அண்ணாவிற்காக உயிர் போனாலும் போகட்டும். இந்த உத்தியோகத்தை விட்டால் வேறு உத்தியோகம் கிடைப்பது கஷ்டம். உள்ள வரையில் திருப்தியுடனே வேலை பார்ப்போம்
இனிமேல் அண்ணாவிடம் இதை பற்றி கேட்பதில்லை என்று தீர்மானித்து கொண்டான். மறுபடியும் விஜயன் கொடுத்த 1 மாசமும் ஆயிற்று. அவன் அதை பற்றி வாயே திறக்கவில்லை. சௌமி என ஒன்றும் கேட்கவில்லை. சுபத்ராவுக்கு மட்டும் நெஞ்சில் ஏதோ குத்திக் கொண்டே இருந்தது. நாம் அனுபவிப்பது பூராவும் அவர் சம்பளத்தில். ஆனால் அவர் சௌகரியத்திற்காக 1 காசு கூட கொடுக்க மாட்டேன் என்கிறார். இவருக்குத்தான் எவ்வளவு கடின சிந்தை! அவர் அண்ணா அண்ணா என்று உயிரை விடுகிறார். இவர் அவரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறார். அவர் இப்படி ஓய்வில்லாமல் கஷ்டப்பட்டு உழைத்தால் உடம்பு என்னத்திற்காகவது? அவர் வாழ்க்கை எப்பொழுதும் இப்படியே இருக்க முடியுமா? நாளைக்கு அவருக்கென்று ஒருத்தி வந்தால்? இதற்கு மேல் சுபத்ராவால் ஒன்றும் சிந்திக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் அவளுக்கு மைத்துனருக்கு கல்யாணம் என்ற ஒன்று பாக்கி இருக்கிறதென்பது ஞாபகம் வந்தது. கல்யாணமாகிவிட்டால் மைத்துனர் எப்படி ஆவார் என்ற அவள் கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்த பொழுது தங்கள் வாழ்வு படுகுழியில் வீழ்த்தப்படும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் சௌமியனின் தங்கமான குணம் அவள் மனதிற்கு நன்கு தெரியுமாதலால் எந்த விதமான பெண் வந்தாலும் அவனுடைய மனதை கலைக்க முடியாது என்று உறுதியாக அவளுக்கு பட்டது. இப்படி சில நாட்களாக அவள் மனம் சதா ஏதாவது யோசனையில் ஆழ்ந்து சஞ்சலமடைந்து கொண்டிருந்தது. தன் கணவரின் செய்கை ஒவ்வொன்றும் அவளை புண்படுத்தியது. அன்று சௌமியன் மிகவும் களைப்புடன் வந்தான். கால்கள் மிகவும் தள்ளாடி போயிற்று. ஸ்நானம் செய்யக்கூடவில்லை. நேராக சமையல் அறைக்கு போய், மன்னி சாதம் போடுங்கள், ரொம்ப பசிக்கிறது என்றான். சுபத்ரா ஆச்சரியத்தால் பிரமித்து போனாள். நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள்? நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் உங்கள் இஷ்டப்படி செலவு செய்ய உங்களுக்கு உரிமை இல்லையா என்று கேட்டுவிட்டாள். இந்த கேள்வியை அவள் வெகு நாட்களாகவே கேட்க வேண்டுமென்று துடித்து கொண்டிருந்தாள். இன்று அவனுடைய நிலை அந்த கேள்வியை துணிந்து கேட்கும்படி செய்துவிட்டது. மன்னி, முதலில் சாதம் போடுங்கள் என்றான். சுபத்ரா பரிமாறிக்கொண்டே அவன் வாயை நின்ற வார்த்தைகளை எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் கடைசி வரையில் பதில் பேசவில்லை. ராத்திரி விஜயனிடம், அண்ணா, மன்னி என்னை ஒரு கேள்வி கேட்டாள், அதற்கு நீ பதில் சொல்லவில்லையா என்றான். மன்னியுடன் தான் நீ பேச மாட்டாயே, இப்பொழுது எப்படி பேசினாய் என்றான் சிரித்து கொண்டே. பேசக்கூடாது என்று நான் விரதம் கொள்ளவில்லை. இன்று சாப்பாடு போடும்படி கேட்டேன். அவளும் ஒரு கேள்வி கேட்டாள். என்ன கேள்வி? சௌமியன் சுபத்ரா கேட்டதை சொன்னான். விஜயன் ஒரு நிமிஷம் திகைத்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஞானோதயம் உதிப்பது போன்று மின்னல் போல் தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான். வாஸ்தவம், அவள் கேட்டதில் உண்மை இருக்கிறது. உன்னுடைய அன்பு எத்தகையது என்று நான் இத்தனை நாள் உணரவில்லை. நீதான் உயிர் சகோதரன். உன்னிடம்தான் வாஸ்தவமாகவே சகோதர வாஞ்சை இருக்கிறது. ஒருவித வேலையும் இல்லாமல் நான் வெட்டியாய் உட்கார்ந்து கொண்டு உன் சம்பாத்தியத்தின் சுகங்களை பூராவும் அனுபவித்து கொண்டு உன்னை படாத பாடுபடுத்தி விட்டேன். சௌமியா, என்னை மன்னித்து விடு. இதோ பணம், நீ சைக்கிளை வாங்கிக்கொள் என்று கூறி கண்ணீர் வடித்தான் விஜயன். இத்தனை நாள் தான் அடக்கி வைத்திருந்த கேள்வி இன்று தன் கணவருக்கு ஞானோதயத்தை உண்டு பண்ணியதைக் கண்டு அவள் பூரித்து போனாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.